தண்ணீர் குடிக்கும் பாட்டிலை ஒரு முறையாவது இப்படி சுத்தம் பண்ணிருக்கீங்களா? இல்லை என்றால் இப்படித்தான் ஆகும். இப்போ நீங்க தினமும் குடிக்கிற தண்ணீர் பாட்டில வைத்திருப்பீங்க. ஆனா அந்த பாட்டில ஒரு முறை கூட சரியான முறையில சுத்தம் பண்ணியதுண்டா? பெரும்பாலும் வெளியில தெரியாத அந்த ஒட்டுண்ணிகள், துர்நாற்றம், படியும் படலம் எல்லாம் பாட்டில் உள்ளே பதிந்து கிடக்குது. இத நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அதான் தண்ணீரை சுத்தமா குடிக்கிறேனேன்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா பாட்டில் சுத்தமில்லை என்றால் அதே தண்ணீர் உடம்புக்கே பிரச்சனையா மாறிடும். அதனாலதான் ஒரு தடவையாவது இந்த ஒரு சின்ன முறையில பாட்டில சுத்தம் பண்ணி பாருங்க. குறிப்பாக பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல இந்த நாற்றம் அதிகமா இருக்கும். சோப்பு நீரால மட்டுமே கழுவினாலும் முழு சுத்தம் கிடைக்காததால வீட்டிலேயே உள்ள சில சாதாரணமான பொருட்களை பயன்படுத்தி எளிதாக பாட்டிலை சுத்தம் செய்ய முடியும். முதல்ல ஒரு எலுமிச்சையை சிறிது துண்டுகளாக நறுக்கி பாட்டிலுக்குள்ள போட வேண்டும். பிறகு ஒரு கைப்பிடி அளவு அரிசியை சேர்க்க வேண்டும். இது பாட்டிலின் உள்ளே ஒட்டி கிடக்கக்கூடிய அழுக்கை உருட்டி அகற்றும். அதன் பின்னர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்க்க வேண்டும். இம்மூன்று பொருட்களும் ஒன்றை ஒன்று சேரும் போது நாற்றத்தை அகற்றும் திறனை அதிகரிக்கும். கடைசியாக சூடான நீரை ஊற்றி பாட்டில மூடி நன்றாக குலுக்கி 10 நிமிடம் வைக்க வேண்டும். 10 நிமிடம் கழித்து பாட்டில சுத்தமா கழுவினால் நீண்ட நாட்களாக இருந்த அந்த நாற்றம் முழுவதும் நீக்கிவிடும். பாட்டிலின் உள்ளே இருந்த படலம், துர்நாற்றம், பாக்டீரியா சேர்க்கை எதுவும் தெரியாது. பிளாஸ்டிக், ஸ்டீல் அல்லது கண்ணாடி பாட்டில் என்ற பேதமே இல்லை. இந்த முறை எல்லாவற்றிலும் நல்ல பலன் தரும். செலவில்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த முறையை ஒரு தடவை செய்தாலே பாட்டில் பளிச்சென சுத்தமாக மாறி குடிக்கும் நீர் எப்போதும் சுத்தமாக இருக்கும்.